கம்ப்யூட்டர் விஷன்ல இருக்க லாஸ்ட் ப்ராஜெக்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, லெஃப்ட்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, தல வாருவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ இத தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் மானிட்டரிங் ப்ராஜெக்ட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அத வந்து பிரிவென்ட் வந்து பண்ண போறோம். ஸோ இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மாடல் டேட்டா செட்ட வந்து காகல் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் மாடல் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டீகிண்டர் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல வீடியோ குடுத்து, அந்த ட்ரெயின் மாடல் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வீடியோவ இன்புட் தான் குடுத்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் ப்ராஜெக்ட்டோடைய இன்ஃபர்மேஷன். இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் மானிட்டரிங் சிஸ்டமோட ஐபிஎன்பி ஃபைல் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, Google Colab நோட்புக்ல தான் நம்ம என்னன்னா ட்ரைன் வந்து பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாடலோட இன்ஃபரன்ஸ் கோடு இருக்கு. ஃபைனல் இன்ஃபரன்ஸ் கோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 இன்புட் வீடியோ இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சேவ் டிரைவிங்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வீடியோ 2 டாட் எம்பி4 இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து பண்றாங்க. ஸோ அத நம்ம என்ன பண்ண போறோம், டிடெக்ஷன் வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் டென்சர் ஃபுல்லாவும் ஓப்பன்சிவி இன்ஸ்டால் வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்ஸ் நம்ம ட்ரைன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வெயிட்ஸ் வந்து அலோகேட் பண்ண போறோம் அந்த மாடலுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெஸ்டட் 50 டாட் வெயிட்ஸ் டாட் ஹெச்எஃப்ஐ. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, அ Google போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இத வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். Google Colab. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ கொலாப். ஸோ இங்க வந்து அப்லோட் வந்து குடுக்க போறேன். அந்த ஐபிஎன்பி ஃபைல. ஸோ ஜஸ்ட் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ற இடத்துல ட்ராப் பண்ணிறணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா இது வந்து அப்லோட் வந்து ஆயிடுச்சு. அதனால அதான் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஐபிஎன்பி ஃபைல் Google Colab நோட்புக்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்புக்கா இப்போ வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்க போறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் எப்படி ரன் பண்றது? மாடல் எப்படி ட்ரெயின் பண்றது? அப்புறம் மாடல் வச்சு எப்படி இன்ஃபரன்ஸ் பண்றது? அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த Google Drive வந்து மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்காக இந்த Google Drive வந்து மூவ் பண்றோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோல்டர் இருக்கு, ஃபைல்ஸ் இருக்கு. Google Colab நோட்புக்கோட ரேம் மெமரியில ஸ்டோர் பண்றோம்னா, ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரரி மெமரி தான். ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த நோட்புக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு என்னன்னா அந்த ஃபைல்ஸ், அந்த ஃபோல்டர் எல்லாமே என்னன்னா டெலீட் வந்து ஆயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரரி மெமரில தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, Google Drive வந்து மவுண்ட் பண்ணி, நம்ம டேட்டாலாம் எதுல ஸ்டோர் பண்ண போறோம்னா, Google Driveக்குள்ள நம்ம என்னன்னா ஸ்டோர் பண்ண போறோம். ஏன்னா Google Drive வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளவுடு. நமக்கு Google வந்து பார்த்தீங்கன்னா, 15 ஜிபி வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதுல தான் நம்ம என்னன்னா, இந்த ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் வந்து பண்ண போறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட்டா வந்து இருக்கும். ஸோ அதனால தான் என்னன்னா, ஃப்ரம் google.colab import drive.mount வந்து பண்ணிறணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, காகல்லேருந்து டேட்டா செட்ட வந்து கலெக்ஷன் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி, இந்த ஸ்டேட் ஃபார்ம் டிஸ்ட்ரக்டட் டிரைவர் டிடக்ஷன் அப்படி சொல்லிட்டு நேம் இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா செட்டோட நேமு. இது என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் வந்து காகல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய காகலோட வெப்சைட்டோட லிங்க்கு. ஸ்டேட் ஃபார்ம் டிஸ்ட்ரக்டட் டிரைவர் டிடக்ஷன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்வியூ டேட்டா செட்டோட ஓவர்வியூ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டகரிக்கல் கிராஸ் அண்ட் டைப் லாஸ் ஃபங்ஷன். அனிமல் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் அது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்திருக்கு. இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 0 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிரைவிங். C1 இருக்கு பார்த்தீங்களா, டெக்ஸ்டிங் ரைட்டு, அப்புறம் டால்க்கிங் ஆன் த ஃபோனு ரைட்டு, அதுக்கப்புறம் டெக்ஸ்டிங் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் டால்க்கிங் ஆன் த ஃபோனு லெஃப்ட்டு, ஆப்பரேட்டிங் த ரேடியோ, அப்புறம் ட்ரிங்கிங் பண்ணுறது, ரீச் பிஹைண்டு, ஏர் அண்ட் மேக்கப்பு, ஸோ டால்க்கிங் டூ பர்சன்டேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக டிரைவிங் பண்ணுறது, அதாவது சேஃப் டிரைவிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப் டிரைவிங் வந்து இல்ல. ஸோ அதான் மீன் பண்ணுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 0, C1, C2, C3 நெறையா 10 கிளாஸஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன். ஸோ காகலோட காம்படிஷன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $30,000. செகண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $20,000. அதுக்கப்புறம் தேர்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $15,000. ஸோ இந்த டேட்டா செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயோ வந்துருச்சு. ஸோ முன்னாடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிட்டாங்க.
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா இருக்கும். இது டேட்டா செட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.31 ஜிபி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோடெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டை காகுல்லேருந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். ஃப்ரம் கூகுள் டாட் கொலாப் இம்போர்ட் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கொலாபோடைய ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி எதுக்குன்னா ஃபைல்ஸ் வந்து கூகுள் கொலாப் நோட்புக்கில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் வந்து பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் டாட் டவுன்லோடு பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஆகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காகல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ கீ இருக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட் வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ மேனுவலாக வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதில் ஏபிஐ கீ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கூகுள் கொலாப் நோட் புக்கில் வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடு தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த காகுல் டாட் ஜேசன் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக இந்த எல்எஸ் கமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு உபுண்டு கமெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காகுல் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிடுறோம். பிப் இன்ஸ்டால் -q காகுல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். என்ன நேமில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் காகுல்ன்ற ஃபோல்டர் நேமில் MKDR -p அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட் காகுல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி வந்து பண்ண போகிறோம். இந்த ஃபைல்ஸ் டாட் அப்லோட் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சூஸ் பண்ணியிருப்போம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கூகுள் கொலாப் நோட் புக்கில் வந்ததுக்கப்புறம் அந்த காகுல் டாட் ஜேசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காப்பி வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு கமெண்ட் சிபி. இது எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறோம், எங்கே காப்பி பண்ணி போட போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாட் காகுல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம என்னென்னா செக் பண்ணிக்கிறோம். ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஒரு ஃபைல்ஸ்க்கு நம்ம என்னென்னா பர்மிஷன் வந்து கொடுக்க போகிறோம். சிஹெச்எம்ஓடின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து மீன் பண்ணுது 600. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட பர்மிஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டாட் காகுல், அதுக்கப்புறம் காகுல் டாட் ஜேசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம் இந்த கூகுள் டிரைவ்க்குள்ளே. இஃப் நாட் os.path.exist. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து இல்லைன்னா நமக்கு வந்து os.mkdirect மூலமாக நம்ம என்னென்னா கிரியேட் வந்து பண்ணுறோம். டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா செட் வந்து டவுன்லோட் வந்து பண்ணுறோம். ஸோ எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறோன்னா காகுலோட இதுலேருந்து டவுன்லோட் வந்து பண்ணுறோம் காகுல் ஏபிஐ மூலமாக. ஸோ காகுல்ன்றது கமாண்டு, காம்படிஷன்ஸ், டவுன்லோடு, -c, ஸ்டேட் ஃபார்ம் டிஸ்ட்ராக்டர் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நேமு. ஸோ டேட்டா செட்டோட நேம் அதை டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா கூகுள் டிரைவ்க்குள்ள வந்து மூவ் பண்ணிடுறோம் இந்த ஜிப் ஃபைலில். மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அன்சிப் வந்து பண்ணுறோம். ஸோ எங்கே அன்சிப் பண்ணுறோம்னா இந்த கூகுள் கார்பரேட் நோட் புக். இது டாட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நமக்கு என்னென்னா அன்சிப் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சில லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐமெட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஒன் ஆஃப் த லைப்ரரி. இந்த லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸையோ ஒரு இமேஜஸையோ வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் வந்து பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம். ஸோ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸை வந்து கிரியேட் பண்ணி பிரிண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டீஜர் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுது தான் இந்த ரேண்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன், மேட்லாட்லிப், அப்புறம் ஓஎஸ், பில்லோ, CV2, நம்பை, அதுக்கப்புறம் டென்சர் ஃப்ளோ இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மலாக இமேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டென்சர் ஃப்ளோ இமேஜஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு அரே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு 25 இமேஜஸை விஷுவலைசேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா C0, C1. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜஸ் பேத் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபோல்டர்லேருந்து கெட் பண்ண போகிறோம். கெட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொடுத்துட்றோம். ஸோ ஐமெட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெட் பண்ணி கொடுத்துரும். பேட்ஸ்டர் லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ். நீங்கள் வந்து ஃபைல்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணி கொடுக்கும். ஃபோல்டர் வந்து கொடுத்துட்டிங்கன்னா லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்னா அந்த இமேஜஸோட பேத் எல்லாமே இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். OS லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி கொடுத்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் தான் இருக்கும். அந்த இமேஜஸோட நேம் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேத்துமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்னா ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். இமேஜஸ் பேத் வந்து கொடுத்துட்டோம். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் சாம்பிள் ஆஃப் இமேஜஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். எவ்வளோ இமேஜஸ் வந்து டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோன்னா 25 இமேஜஸ், 5 rows, 5 columns. ஸோ அதுக்கப்புறம் இமேஜஸ் பார்த்து கொடுத்துட்டோம். டைட்டில், காலம்ஸ், இந்த ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா இங்கே வந்து ரிசீவ் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஷஃபிள் பண்ணிடுறோம் அந்த இமேஜஸ் ஃபுல்லாக. ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் மினிமம் இமேஜஸ் நம்ம 25 கொடுத்துட்டோம். ஸோ இதில் எவ்வளோ இமேஜஸ் இருக்குன்னா நிறைய இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட லென் எடுத்துகிட்டு மினிமம் இமேஜஸை இதுலேருந்து எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் வந்து ரோஸ் வந்து கெட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். 5 rows, 5 columns. அப்புறம் ஃபிகரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x12. 12 வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டு. அதுக்கப்புறம் டைட்டில்.
ஸோ இங்கே டைட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா இமேஜஸோட பேத்தை வந்து ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் வந்து பண்ணுறோம் வித் எனுமரேட் ஆப்ஜெக்ட். இதோட இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ. அதுக்கப்புறம் சப்ளாட்டு, ரோஸு, காலம்ஸு இந்த இதில் டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது ஓப்பன் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ பில்லோ மூலமாக பாத் வந்து கொடுக்குறோம். அப்புறம் கிரேஸ்கேல் இமேஜஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்னன்னா கிளாஸ் நேம்ஸ் வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஸோ கிளாஸ் நேம்ஸ் டாட் கெட்டு இந்த டைரக்டரி வச்சு நம்ம என்னன்னா நேம் வந்து கெட் பண்ணி நம்ம டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். பீல் டேட்டா டைட்டில் ஆக்சிஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறோம். ஃபைனலாக வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டா செட் ப்ரீ ப்ராசஸிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜஸ் வந்து ஃபோல்டர்லேருந்து கெட் பண்ணி, அதை ரீட் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ண போகிறோம். இமேஜஸ் வந்து ரீசைஸ் பண்ண போகிறோம். அண்ட் டேட்டா வந்து நார்மலைசேஷன் பண்ண போகிறோம். அண்ட் லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது கரஸ்பாண்டிங் இமேஜஸோட ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவோட ஃபோல்டரு. ஸோ கண்டென்ட், இமேஜஸ், ட்ரெயின், அதுக்கு முன்னாடி ஓஎஸ், ரேண்டம், மேட்லாப் ரிப்ளை இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரெயினில் நம்ம எவ்வளோ இமேஜஸ் எடுக்க போகிறோம்னா 500 இமேஜஸ் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷனில் 100 இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா இதை கெட் பண்ணிக்கிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜஸோட கிளாஸ் எல்லாமே கிடச்சிரும். அதை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதான் அந்த டிக்ஷனரி ஃபார்மேட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பார்ட்ஸ் டாட் கீஸ். ஸோ கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலேருந்து கீழே எடுத்து கொடுத்துரும். ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க இமேஜஸ்லாம் எடுத்து இந்த இமேஜஸை நம்ம என்னென்னா ஃபார் லூப் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதை வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணலாம். ஃபார் ஐஎம்ஹெச் இன் ஓஎஸ் டாட் லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி இந்த கிளாஸ் கொடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நேமை கொடுத்துட்டோம்னா அதில் இருக்க இமேஜஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்மேட் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஜேபிஜியா, பிஎன்ஜியா, ஜேபிஇஜியா அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரூவாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுறோம். ஒட்டுமொத்தமாக இந்த கிளாஸ் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஐஎம்ஜி கொடுத்து ஜாயின் பண்ணி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஷஃபிள் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரெயின் பேட்ஸு, அப்புறம் ட்ரெயினோட கவுண்ட்டு. ஸோ ட்ரெயினில் அந்த வேலிடேஷனில் ஸ்டோர் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா எவ்வளோ இமேஜஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட்டை வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோடு மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 2 ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக். அது என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் வந்து இமேஜஸ் வந்து ரீசைஸ் வந்து பண்ண போகுது நம்ம கொடுத்த இமேஜஸோட வித் அண்ட் ஹைட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு அரே ப்ரீ ப்ராசஸர் நமக்கு என்னன்னா அரேவை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ டென்சர் ஃப்ளோ ஃபார்மேட்டில் நம்ம என்ன ஃபார்மேட் வேணால் கொடுத்துக்கலாம் அதில். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் கொடுக்க போகிறோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அதில் இருக்கிறது எடுத்துக்கணும். இப்போ நன்னா இருந்துச்சுன்னா இந்த செல்ஃப் டாட் ப்ரீ ப்ராசஸர் அது என்ன எடுத்துக்கணும்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல அதனால என்னென்னா இந்த எம்டி இதை வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டேட்டா செட் லோடர்ன்ற கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். இந்த லோடு இதில் என்ன கொடுக்கணும்னா இமேஜஸோட பேட்ச் வந்து நம்ம என்ன கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் 500 வந்து இமேஜஸ் வந்து எடுத்துட்டோம். ட்ரைனிங்கில் வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லோடு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டேட்டா டைப்பில் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். டேட்டா லேபிள்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ப்ரீ ப்ராசஸிங் பண்ண இமேஜஸ் அதோடைய லேபிள்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். லேபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த நார்மல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டிங் ரைட்டு இதெல்லாம் நம்ம என்னென்னா ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம் இந்த லேபிள்ஸ்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வச்சு இந்த இமேஜஸ் பேட்ச்க்குள்ளே இருக்க ஒரு இமேஜஸாக நம்ம வந்து ஐட்ரேட் வந்து பண்ணுறோம். ஃபார் லூப் வச்சு எனுமரேட் ஆப்ஜெக்ட் இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். இமேஜ் ஒரு பார்த்து இந்த இடத்துல வந்துடும். அதை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணி அதோடைய நேம்ஸ் வந்து கெட் பண்ணிப்போம். -2ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோல்டரோட நேமு. அதை வச்சு தான் நம்ம லேபிள்ஸ் வந்து கெட் பண்ணுறோம். -1 பார்த்தீங்கன்னா இமேஜஸோட பேத். இப்போ செல்ஃப் டாட் ப்ரீ ப்ராசஸ் வந்து இஸ் நாட் நன் நன்னா இருந்தலைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீ ப்ராசஸிங் வந்து அப்ளை பண்ணுறோம். பி டாட் ப்ரீ ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம் ப்ரீ ப்ராசஸ். இமேஜஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ண இமேஜஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அப்பெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ ஒரு இமேஜஸ்க்கு அப்பெண்ட் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணப்போம் வெர்போஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமேஜஸ் வந்து நம்ம ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பி அரே ஃபார்மேட்டில் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. என்பி டாட் அரே டேட்டா என்பி அரே லேபிள்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் ப்ரீ ப்ராசஸர்ன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸு. இந்த கிளாஸ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த கிளாஸுடைய சிம்பிள் டேட்டா செட் லோடுன்ற கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து குடுத்துருக்கோம். அத வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ப்ரீ ப்ராசஸ்ன்ற ஃபங்ஷன் வந்து கால் வந்து பண்றோம். ஸோ இதில என்ன குடுக்கணும்னா, வித்து, ஹைட்டு, ஸோ அதுக்கப்புறம் சிவி டூ இன்டர் ஏரியா. ஏரியான்றது எத மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசைஸ் பண்றோம். அதனால வந்து அத மீன் பண்ணுது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம என்ன செல்ஃப் டாட் வித்து, செல்ஃப் டாட் ஹைட்டு, செல்ஃப் டாட் இன்டர். ஸோ இந்த செல்ஃப வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இதுக்குள்ள வந்து அக்சஸ் வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து சிவி2 ரீசைஸ் வந்து பண்றோம். இமேஜ் குடுத்துக்கிறோம், விட்த் குடுத்துருக்கோம், ஹைட் குடுத்துருக்கோம். இன்டர்போலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டாட் இன்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா ரீசைஸ் வந்து மீன் பண்றது. அதுக்கப்புறம் இமேஜ் டூ அரே ப்ரீ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ குடுத்தோம்னா, இந்த ஃபார்மேட் இந்த செல்ஃப் டாட் டேட்டா ஃபார்மேட் குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஃபார்மேட்ல நமக்கு என்னன்னா, ஜஸ்ட் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி குடுத்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் ப்ரீ ப்ராசஸருக்கும், இமேஜஸ் அரே 2 ப்ரீ ப்ராசஸருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்றோம். எஸ்பி சிம்பிள் ப்ரீ ப்ராசஸர், இமேஜ் டூ அரே ப்ரீ ப்ராசஸர். இதில நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து குடுக்குறோம்னா, இமேஜஸ நம்ம எந்த அளவுக்கு ரீசைஸ் வந்து பண்றோம்னா, 120 டூ 128 ஃபார்மேட்ல நம்ம என்னன்னா ரீசைஸ் வந்து பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினோட பார்ட்ஸ் எல்லாமே கெட் பண்ணிக்கிறோம். ஃபார் லூப் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ள ஃபார், பார்ட்ஸ், ட்ரெயின் பார்ட்ஸோட வேல்யூஸ் வந்து எடுக்கிறோம். வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீ வேல்யூ பேர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதுல இருந்து வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார் பாத் இதுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். இருந்துச்சுன்னா, இதுல வந்து ஸ்டோர் ஆயிடும். எல்லா ட்ரெயின் பார்ட்ஸும். அதுக்கப்புறம் வேலிடேஷன் பார்ட்ஸும் ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு கிளாஸஸ்ல இருந்தும் 500 இமேஜஸ் வந்து எடுத்திருக்கோம். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 10 இன்ட்டு 500 போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5000 வந்து வந்துரும். ஸோ அதான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஜஸ்ட்டு 100, 100 எடுத்திருக்கோம். ஸோ அப்ப 10 இன்ட்டு 100 1000 வந்து நமக்கு வந்து வந்துரும். ஸோ அதான் அது. அதுக்கப்புறம் சிம்பிள் டேட்டா செட் லோடர் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். எஸ்டிஎல். அதுல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து குடுக்கணும். ப்ரீ ப்ராசஸர், எஸ்பி சிம்பிள் ப்ரீ ப்ராசஸர், இமேஜ் டூ அரே ப்ரீ ப்ராசஸர். இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு ஒரு ஃபங்ஷன் வந்து கால் பண்றோம். எஸ்டிஎல் லோடு அதுக்கப்புறம் இந்த ட்ரைன் பேட்ச்ச குடுத்தோம்னா, நமக்கு வந்து இமேஜஸ்லாம் ரீசைஸ் ஆயிட்டு, அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைன் பண்றோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேலிடேஷனுக்கும் நம்ம என்னன்னா பண்றோம். டேட்டாவ லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நார்மலைசேஷன் வந்து பண்ண போறோம். ஆல்ரெடி என்னன்னா இமேஜஸ் வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்ப என்னன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ண போறோம். இந்த நார்மலைசேஷன் வந்து எதுக்காக வந்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்க டீப் லேர்னிங்ல வந்து ட்ரெயின் பண்ண போறீங்க. எஸ்பெஷலி வந்து இமேஜஸ்ல வந்து ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா, இப்ப நீங்க ஒரிஜினல் பிக்சல வச்சு ட்ரெயின் பண்றீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0 டூ 255க்குள்ள. அத வச்சு ட்ரெயின் பண்ணீங்கன்னா, 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்குள்ள உங்களுடைய அந்த மேட்ரிக்ஸோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டீப் லேர்னிங் மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து டைமிங் வந்து ஆகும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நார்மலா ஒரு 5 டேஸ்ல பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20 டேஸ் வந்து ஆகும். ஸோ ஒரிஜினல் பிக்சல் வச்சு நீங்க வந்து பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஜிபியு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டேஷனுக்கு வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து தேவைப்படும். பிளஸ் நீங்க ஒரிஜினல் இமேஜஸே வச்சு நீங்க ட்ரெயின் பண்றீங்க. பிக்சல் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா, 50, 60 இந்த மாரி தான் கிடைக்கும். ஸோ 90% உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, நார்மலைசேஷன் வந்து அப்ளை வந்து பண்றோம். ஸோ இந்த நார்மலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஏஎஸ் டைப் போயிட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 32ல வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் பண்ணா நமக்கு அவுட்புட் எந்த ரேஞ்சுக்குள்ள வரும்னா 0 டூ 1க்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சலுக்குள்ள எந்த வேரியேஷனுமே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருக்கும். இன்னொன்னு 255ல இருக்கும். 127ல இருக்கும். 68ல இருக்கும். 180ல இருக்கும். ஸோ இந்த மாரி வேற வேற ரேஞ்சுல இருக்கிறனால மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, கேனாட் வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் என்ன பண்றேன்னா, இந்த நார்மலைசேஷன் அப்ளை வந்து பண்றோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 127 நீங்க வந்து குடுத்துக்கலாம். 127.5 கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா, -1 டூ 1க்குள்ள வந்துரும். ஸோ நான் இங்க வந்து இத சூஸ் பண்ணிக்கிட்டேன். 0 டூ 1க்குள்ள இருக்கிற மாரி. இந்த நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பண்ண டேட்டாவ நம்பை அரே ஃபார்மேட்ல Google Driveக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, np.saveன்னு குடுத்து, அதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்கேல்டு டேட்டா என்பிஒய் ஃபார்மேட்ல நமக்கு வந்து சேவ் ஆயிடும். இதுல நம்ம என்ன குடுக்கணும்னா, ட்ரெயின் லேபிள்ஸ் குடுக்கணும், வேலிடேஷன் ஸ்கேல் டேட்டா குடுக்கணும், ட்ரெயின் ஸ்கேல் டேட்டா குடுக்கணும், வேலிடேஷன் லேபிள்ஸ குடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சேவ் பண்ணத ஜஸ்ட் இங்க வந்து லோட் வந்து பண்றோம். அதுக்கப்புறம் ஷேப் வந்து கெட் பண்றோம். ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஆஃப் டேட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸோட விட்த் அண்ட் ஹைட். அதுக்கப்புறம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ எந்த அளவுக்கு ரீசைஸ் வந்து பண்ணியிருக்கோம்னா 120 டூ 128. அதுக்கப்புறம் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா, பாண்டாஸ் ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா,
சீரிஸாக நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் இந்த ஒரு வேரியபிள் கொடுத்துட்டோன்னா எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் தான் பண்ணுறோம் மேட்ப்ளாட்லிப் வச்சு. லென் ஆஃப் ட்ரெயின் ஸ்கில் டேட்டா அண்டு லென் ஆஃப் வேல் ஸ்கில் டேட்டா, அதுக்கப்புறம் ஃபிகரோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கணும், ஒய் ஆக்சிஸ் டைட்டில் ஷோ பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்டிங் டேட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இருக்கும், இதில் வந்து 1000 இருக்கும். ஸோ அதாவது அப்புறம் ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து 500. ஸோ இங்கே 500 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து 100 தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு C4, C6, C5. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா C0லேருந்து நமக்கு வந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ அதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் லேபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அத நம்ம எப்படி கன்வெர்ட் வந்து பண்ண போறோம்னா, லேபிள் பைனரிஸ் ஃபார்மேட்ல நம்ம என்னன்னா கன்வெர்ட் வந்து பண்ண போறோம். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டீப் லேர்னிங்ல இமேஜ் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்றீங்கன்னா, உங்களோட அவுட்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னா, இந்த லேபிள் பைனரிஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொசிஷன் இருக்கும். இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இருக்கும். இப்போ 1னா இப்ப நார்மல் இமேஜஸா இருந்ததுன்னா, அது 1ஆ இருக்கும். ரிமைனிங் பொசிஷன் ஃபுல்லா 0வா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லேபிள் பைனரிஸ் ஃபார்மேட். ஸோ எந்த டேட்டா இருக்கோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ இதோட பொசிஷன் என்னன்னா, ஆல்பாபெடிக்கல் ஆர்டர்லேருந்து நமக்கு என்னன்னா அசைன் ஆயிடும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு இருக்கு ஒரு டேட்டா. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னன்னா 1ன்னு சொல்லிட்டு வந்துரும். பின்னு இருந்ததுன்னா, அந்த இடத்துல 1ன்னு வந்துட்டு, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஏ இருக்கு பார்த்தீங்களா, அது 0 வந்துரும். இதுக்கு 1 வந்துரும். ஸோ இதுதான் லேபிள் பைனரிஸ் ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ரெஸ்ட்ரிக்ட் 50 அல்காரிதம பத்தி ஸ்மாலா இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அல்காரிதம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நம்ம வந்து ட்ரெயின் வந்து பண்ண போறோம். இந்த ரெஸ்ட்னெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடுவல் நெட்வொர்க். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 50 லேயர்ஸ் வந்து இருக்கும். கன்வல்யூஷன் லேயர்ஸ். ப்ரீவியஸா இந்த ப்ராஜெக்ட்ட வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னா, ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்மா பார்த்துருக்கணும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, CNN பத்தி டீட்டெயிலா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்துருப்பேன். CNN னா என்ன? CNN எப்படி ஒர்க் ஆகுது? அதே மாரி தான் இந்த அல்காரிதமும். இது ஃபுல்லா CNN அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50 கன்வல்யூஷன் லேயர்ஸ் தான் டிஃபரெண்ட்டு. எதுக்காக இந்த அல்காரிதம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, மோர் லேயர்ஸ். இப்போ ஒரு 50 லேயர்ஸ் இருக்கு, 100 லேயர்ஸ் இருக்கு, 1000 லேயர்ஸ் இருக்குன்னா, மோர் லேயர்ஸ் இருந்தா மோர் அக்யூரசி குடுக்கும் அப்படின்றது இல்லாம, நடுவுல என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க சில லேயர்ஸோட அவுட்புட் வந்து ஸ்கிப் வந்து பண்ண போறாங்க. அப்ப இந்த ஸ்கிப் பண்றதுனால என்ன ஆகும்னா, நெட்வொர்க்கோட ஸ்ட்ரென்த் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்க்கிடெக்சரோட ஸ்ட்ரென்த் ஆக்டிவேஷன் எடுப்போம் பார்த்தீங்களா, நெறைய லேயர்ஸ்ல. அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து வீக்னஸ் ஆயிட்டே வரும். அப்ப அந்த வீக்னஸ் ஆகறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மேல ஒரு லேயர்ஸ் இருக்கும். அதோடைய அவுட்புட் எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் வந்து இதுக்கு குடுத்துருவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க்கோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா வந்து மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். அப் டூ இந்த 50 லேயர்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்னெட் அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Googleல போயிட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்ட்னெட் பத்தி. ஸோ ரெஸ்ட்னெட் இங்க போட்டுக்கிறேன். ரெஸ்ட்நெட் 50. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி இருக்கு. ரெஸ்ட்னெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கு. அப்புறம் வந்து 34 இருக்கு. ரெஸ்ட்னெட் 50 இருக்கு. 101 இருக்கு. அதுக்கப்புறம் 34 இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய வெரைட்டி வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்னெட்டோட ஆர்க்கிடெக்சர். ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து இமேஜஸ் நம்ம குடுக்க போறோம். அதுக்கப்புறம் நெறையா கன்வல்யூஷன் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா, ஃபைனலா அந்த சாஃப்ட் மேக்ஸ் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் அவுட்புட் வந்து கிட்ட வந்து பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்னெட்டோட ஆர்க்கிடெக்சர். ஸோ இத ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிப் கனெக்ஷன் எத மீன் பண்ணுதுன்னா, இங்க ஒரு அவுட்புட் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு கன்வல்யூஷன் அதோட அவுட்புட் என்னன்னா, இங்க எடுத்துட்டு வந்து குடுத்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க எடுத்துட்டு வந்து குடுத்துடுறோம். இங்க எடுத்துட்டு வந்து குடுத்துடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் கனெக்ஷன் வந்து மீன் பண்ணுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ் வந்து 3 4 பிளாக்ஸு, 6 பிளாக்ஸு. இந்த பிளாக்ஸ் எல்லாமே நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா, கடைசில எவ்வளோ கன்வல்யூஷன் லேயர்ஸ் இருக்குன்னா, நமக்கு வந்து 50 கன்வல்யூஷன் லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்னெட்டோட ஆர்க்கிடெக்சர். ஸோ இந்த மாரி நெறைய ஆர்க்கிடெக்சர் டிஃப்ரெண்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் குடுத்துடுறேன். ஆல் மோட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் குடுத்துடுறேன். இந்த ரெஸ்ட்னெட்ட பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரெஸ்ட்னெட் 50 இஸ் எ டீப் கன்வல்யூஷன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கன்வல்யூஷன் லேயர்ஸ் வந்து டீப்பா இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீப் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் சொல்றாங்க. ஆர்க்கிடெக்சர் வித் 50 வெயிட்ஸ் லேயர். இந்த லேயர்ல இருக்கு பார்த்தீங்களா, இது மாரி 50 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்ப டெவலப் பண்ணாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் தான் டெவலப் பண்ணாங்க 2015ல. நோன் ஃபார் இட்ஸ் எபிலிட்டி கிளாசிஃபை இமேஜஸ். இமேஜஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்றதுக்காக, அட்ரஸ் டீப்
நியூரல் நெட்வொர்க் இஷ்யூ லைக் வேனிஷிங் கிரேடியன்ட் டீசன் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த வேனிஷிங் கிரேடியன்ட் டீசன் ப்ராப்ளம் பார்த்தீங்க என்ன பண்ணுன்னா இட்ஸ் கோர் இனோவேஷன் இஸ் த யூஸ் ஆஃப் ரெசிடுவல் கனெக்ஷன். ரெசிடுவல் கனெக்ஷனை ஜஸ்ட் அந்த ஸ்கிப் கனெக்ஷன் ஆர் ஸ்கிப் கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. விச் அலோஸ் த மாடல் டு லேர்ன் ரெசிடுவல் மேப்பிங். ஸோ மேப்பிங் வந்து பண்ணுறது enabling gradients to bypass layers leading for more stable and training better performance. எதை மீன் பண்ணுதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்க கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அந்த ஸ்ட்ரென்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுக்காக சில லேயர்ஸோட அவுட்புட்டில் ஸ்கிப் பண்ணுறதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் லீடிங் மோர் ஸ்டேபிள் ட்ரைனிங் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் லார்ஜ் டேட்டா செட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேட்டா செட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. அதை வச்சு என்னென்னா ட்ரைன் பண்ணி இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்யூரேசி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட ஃபீச்சர்ஸு. இந்த 50 ரெஸ்டன்ட் 50 இருக்குது பார்த்தீங்களா, ரெசிடுவல் பேக் இருக்குது, ஸ்கிப் கனெக்ஷன் இருக்குது, வேனிஷிங் கிரேடியன்டேஷன் ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணும், இமேஜ் நெட் ப்ரீ ட்ரைனிங் மாடல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம், கம்ப்யூட்டர் விஷன் டாஸ்க்கை பண்ணலாம், ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணலாம், மெடிக்கல் இமேஜஸை அனலைஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ரெஸ்டன்ட்டு. ஸோ ரெஸ்ட்ரிக்டா என்ன, எத்தனை லேயர்ஸ் வந்துருக்கு, அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் எத்தனை லேயர்ஸ் வந்துருக்கு, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கோட எரர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்எனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம கோடுக்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ என்னென்ன லைப்ரரினா ஓஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் டேட்டா ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோர் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக மேத்து, நம்பை, டென்சர் ஃப்ளோ, கெராஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து லோட் பண்ணுறது, மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட் கொடுத்து பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸு, ஸோ ஆக்டிவேஷன், டென்ஸு, பேடிங், பேட்ச் நார்மலைசேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஓனோட லேயர்ஸு, ப்ரீ ப்ராசஸிங், அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸ் இன்புட் வந்து பண்ண போகிறோம். எஸ்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டு தான். அதுக்கப்புறம் பிளாட் மாடல், இது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலோட இனிஷியல் வெயிட்ஸ் வந்து அலோகேட் வந்து பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த க்ளோரட் யூனிஃபார்ம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்லாண்டுக்கு வந்து விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணுறதுக்கு ஆடம் ஆப்டிமைசேஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோட பேக் எண்டு, அதுக்கப்புறம் சேனல் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்க போகுது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் ட்ரெயின் பண்ணுறதுக்கு சேனல் என்ன லாஸ்ட்டில் வந்து இருக்கும், வித்து, ஹைட்டு, அதுக்கப்புறம் சேனல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு வச்சு நம்ம என்னென்னா ட்ரெயின் வந்து பண்ண போகிறோம். டிஎஃப் யூஸ் லீகசி கெராஸ் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெஸ்டன் 50யோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண போகிறோம். ஆர்கிடெக்சரை லேயர்ஸ் வச்சு டென்சர் ஃப்ளோ லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேயர்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரெஸ்டன் 50ன்றது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம், மாடல் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை நம்ம ரிசீவ் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டோட ஷேப்பு, நம்ம என்ன இன்புட்டு டைமென்ஷனில் ரீசைஸ் வந்து பண்ணியிருக்கோம்னா இமேஜஸ் எல்லாமே 128 to 123ல். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிசீவ் வந்து ஆகும், இன்புட்டோட ஷேப்பு அண்டு கிளாஸஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்புட் லேயர் வந்து டிஃபைன் வந்து பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் லேயர். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஷேப்பு 128 128 சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இமேஜஸ் வந்து ரீசைஸ் வந்து பண்ணதுலாம் நீங்கள் ட்ரைன் பண்ணக்குள்ள இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமென்ஷனில் அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்புட்டோட ஷேப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஜீரோ பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் வந்து பண்ணக்குள்ள அவுட்டர் லேயர்ஸில் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஜீரோ பேடிங் வந்து நம்ம வந்து இதில் செகண்டாக இந்த இன்புட் டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவுட்டர் லேயர்ஸில் 0 வந்து போட்டு வச்சிடும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ பேடிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் ஸ்டேஜ் 1 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்வல்யூஷன் லேயர்ஸ் 50 லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் லேயர்ஸ். இதில் எத்தனை ஃபில்டர் இருக்குன்னா 64 ஃபில்டர்ஸ் இருக்குது. அப்புறம் கர்னலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7x7. இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் இந்த 64 மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா 7x7. அதுக்கப்புறம் சைட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இமேஜஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 7 எடுத்துப்போம். அந்த மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 7x7 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 அந்த ஒரு இதை விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துப்போம். செகண்ட் 2 இதை நம்ம விட்டுருவோம். ஸோ 8 விட்டுரும் 9 விட்டுரும் 10 எடுத்துப்போம். அப்போ 10லேருந்து 7x7 மேட்ரிக்ஸ் வந்து எடுத்துப்போம். அதாவது அப்புறம் கன்வல்யூஷன் லேயர் நேமு
இந்த கர்னல் இனிஷியலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட இனிஷியல் வெயிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீடு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வெயிட்ஸ் எப்படி நீங்கள் கொடுக்கலன்னா எந்த மாதிரி அலோகேட் ஆகும்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1. ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு என்ன வெயிட்ஸ் வந்து இனிஷியலைசேஷன் ஆகி மாடல் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நார்மலைசேஷன். இந்த பேட்ச் நார்மலைசேஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, இந்த அவுட்புட் கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவேஷனோட அவுட்புட்டு. ஆக்டிவேஷன் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நார்மலைசேஷனுக்கு போயிட்டு அது வந்து எந்த அளவுக்கு அதோடைய வேல்யூஸ்லாம் மெயின்டைன் வந்து பண்ணுன்னா, மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் கிடைக்குதுன்னா 0 to 1க்குள்ளே தான் அது மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண போகுது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து ஸ்மூத்தாக வந்து நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ட்ரைனிங்கோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து கரெக்டாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த பேட்ச் நார்மலைசேஷன் வந்து யூஸ் ஆகுது. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரெலு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ச் நார்மலைசேஷனுக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரிலு கொடுத்துருக்கோம். ரிலு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்ததுன்னா அது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் வந்து பாசிட்டிவாக எடுத்து நெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணும். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் புலிங் வந்து சென்ட் பண்ணுது. இந்த மேக்ஸ் புலிங் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. சப்போஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் வந்து அவுட்புட் கிடைக்குதுன்னா அதுலேருந்து என்னென்னா மேக்ஸிமம் வேல்யூஸ் தான் எடுத்துக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் புலிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸோட டைமென்ஷனை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x3, ஸ்டைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டேஜ் 2. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் பிளாக்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கால் வந்து பண்ணுறோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 நிறைய இது வந்து பிளாக்ஸு இதெல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன 50 லேயர்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஐடென்டிட்டி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொடுத்து ஃபில்டர்ஸ் கொடுக்குறோம், ஸ்டேஜ் கொடுப்போம், பிளாக் கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்னேட்டோடைய நேமு, இது பேட்ச் நார்மலைசேஷனோட நேமு. ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பேட்ச் நார்மலைசேஷன் ஆக்சிஸ் ஸ்கிப் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லேயர்ஸோட அவுட்புட் இருக்க பார்த்தீங்கன்னா அது இங்கே இடத்துல கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எடுக்க நமக்கு என்னென்னா அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் கம்மியாகும். அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பூஸ்டப் வந்து பண்ணுறோம். இந்த பூஸ்டப் பண்ணுறது தான் இந்த ஸ்கிப் கனெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் வந்து பிளாக் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் சிமிலர் வந்து பிளாக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வல்யூஷனுடைய காம்போனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்போனண்ட்டு ஸ்டைட்ஸு, அதுக்கப்புறம் பேடிங் வேலிடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்னல் இனிஷியலைசேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐடென்டிட்டி பிளாக்காக கம்பேரிசன் வந்து பண்ணக்குள்ள. அதே ஸ்கிப் கனெக்ஷன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதான் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 64 to 56. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 64 to 56. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து ஃபில்டர்ஸ் இவ்வளோ ஃபில்டர்ஸ் இருக்குது, நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலாக வந்து ஸ்டேஜ் 5 அப்புறம் ஆவரேஜ் பூலிங் வந்து கொடுக்குறோம். ஆவரேஜ் பூலிங் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளாட்டன் பண்ணுறோம். எதுக்காகனா இந்த டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டென்ஸ் எப்பவுமே இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டேட்டா வந்து சப்போர்ட் பண்ணாது. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன் தான் நமக்கு என்னென்னா சப்போர்ட் வந்து பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த மேட்ரிக்ஸ் டேட்டா எல்லாமே. அதுக்கப்புறம் டென்ஸ் நியூரல் நெட்வொர்க் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்டிவேஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வெயிட்ஸ் கொடுத்து ப்ராசஸிங் வந்து பண்ணுறோம். அது என்ன பண்ணுன்னா லேர்ன் பண்ணி நமக்கு என்னென்னா அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மாடலுக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. மாடல் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா நாலேஜ் வந்து அதிகமாக வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜஸ்லாம் இருந்தால் நார்மலு, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இருந்ததுன்னா டெக்ஸ்டிங் இருக்குது அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணிக்கும். அப்புறம் ஆக்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மேக்ஸு மல்டிக்ளாஸ் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் மாடல் இன்புட் அவுட்புட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம். மாடல் முடிஞ்சதுக்கப்புறம் மாடல் வந்து கம்பைல் பண்ணுறோம் ஆடம் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த ஆடம் ஆப்டிமைசேஷன் தான் நமக்கு வந்து வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகுது. லேர்னிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.01. இந்த லேர்னிங் ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலோட வெயிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுமா ஸ்லோவாக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு டிட்டர்மைன் வந்து பண்ணுது. அப்புறம் இந்த மல்டிக்ளாஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா இந்த கேட்டகரிக்கல் கிளாஸ்ன்றப்ப இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைனரி கிளாஸாக இருந்ததுன்னா பைனரி கிளாஸ்ன்றப்ப யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணிவிடும். ஸோ மெட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி, மாடலோட சம்மரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் பயஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவாகும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர்ஸ்க்கு மட்டும் எப்படி வந்து இந்த பேராமீட்டரை வந்து கெட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராமீட்டரில் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸ் மட்டும் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன்னா இன்புட் லேயர், ஸோ எதுவுமே இருக்காது. அப்புறம் ஜீரோ பேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயரை பற்றி பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் எத்தனை ஃபில்டர் ஆர் கர்னல் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64 இருக்குது. அதை கர்னல் ஆர் ஃபில்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7x7 இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் நம்ம எப்படி கால்குலேஷன் வந்து பண்ணணும்னா, இப்போ நான் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லேயர்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இந்த இதுக்கு வரும். அப்போ 3 இன்ட்டு ஃபில்டர் இங்கேருந்து போடணும். ஏன்னா ஒரு வெயிட்ஸ் அண்ட் பைஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த சிஎன்எம்ஆர் லேயர்ஸில் ஃபில்டர்ஸும் முக்கியம், அதுக்கப்புறம் கர்னலோட சைஸ் வந்து முக்கியம். அப்போ 64 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆர் கர்னல். அதுக்கப்புறம் இந்த 7x இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டரோடைய சைஸு, கர்னலோடைய சைஸு, அதை நம்ம என்னென்னா மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு மேட்ரிக்ஸ் தான், 7x7 மேட்ரிக்ஸ். அதை ஜஸ்ட் என்னென்னா இங்கே 7 இன்ட்டு 7. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 9408. ஸோ 408 தான் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே 72 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயஸ் இருக்கும். ஸோ அப்போ பயஸ் வந்து பார்த்தீங்கன்னா +64. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9472. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேயரோட பேராமீட்ரு. அதே நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கொடுக்கணும்னா இதோட இன்புட் மட்டும் எடுத்து ஜஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி. பேட்ச் நார்மலைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் அந்தளவுக்கு கிடைக்காது, ஆக்டிவேஷனுக்கும் அந்தளவுக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து 64 போட்டுக்கோங்க. 64 இன்ட்டு 64 இன்ட்டு அண்டு அந்த கர்னலோட சைஸ் வந்து ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் பிளாக் வந்து வருது. ஸோ கன்வல்யூஷன் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 64 இன்ட்டு 64 இன்ட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். இதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். 64 இன்ட்டு 64. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4096. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4096 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4096 + 64 உங்களுக்கு வந்து போட்டிங்கன்னா இந்த 4160. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லேயர்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸோ கரண்ட் லேயர்ஸ்க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சி வந்தீங்கன்னா இந்த 50 லேயர்ஸ்க்கும் டோட்டல் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கிடைக்குது. அதோட மாடலோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 106. இந்த 106 வந்து பார்த்தீங்கன்னா எம்பி. இதோட ஸ்டோர் பண்ணனா .hfile வந்து ஸ்டோர் பண்ணனா எவ்வளோ கிடைக்குன்னா இந்த 106 வந்து எம்பி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சம்மரி ஆஃப் த மாடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலை வந்து ட்ரெயின் வந்து பண்ண போகிறோம். இந்த செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து நமக்கு மாடலோட அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட்டோட ஃபைல் பார்த்து வந்து கொடுத்துக்கணும். மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் அக்யூரேசி தான் நம்ம வந்து மானிட்டர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மோட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எடுத்துக்கிறோம். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரேஷன் ப்ராப்ளம் வந்து இது பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து லாஸஸை பற்றி பார்ப்பீங்க. அப்போ லாஸ் கொடுக்கக்குள்ள நீங்கள் என்னென்னா மின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேவ் பெஸ்ட் ஒன்லி ட்ரூ, சேவ் வெயிட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. வெர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ராக்ரஸ் பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட்னா நமக்கு வந்து ட்ரெயின் வந்து பண்ண போகிறோம். ட்ரெயின் ஸ்கில் டேட்டா, ஒயிட் ட்ரெயின் லேபிள், பேட்ச் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 இமேஜஸ் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச்சு. அதை தான் நம்ம என்னென்னா 16 சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் எப்போச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 எப்போச்சஸ் வந்து ரன் பண்ண போகிறோம். அப்புறம் வேலிடேஷன் வந்து பண்ண போகிறோம். கால்பேக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து சேவ் வந்து பண்ண போகிறோம் ஃபிக்கிள் ஃபைல் ஃபார்மேட்டில். அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா T4 ஜிபிலேருந்து நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு கூகுள் ட்ரைவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் ஆகிருக்கு. இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் வந்து ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காகுலோட ஏபிஐ கீ வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் வந்து போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து டைப் பண்ணுறேன் kagul.com. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன் இந்த காகுலோட இது. ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே. ஸோ இந்த டவுன்லோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே போயிட்டிங்கன்னா இங்கே வந்து செட்டிங்ஸ் வந்து இருக்கும்.
செட்டிங்ஸ்குள்ளே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரியேட் நியூ டோக்கன் சொல்லிட்டு இருக்கும். இதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செல்லை ரன் பண்ணி சூஸ் ஃபைல்ஸை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்லோட் வந்து ஆயிடுச்சு இந்த Kaggle.json. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூவோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிரைவ்க்குள்ளே ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்ண போகிறோம். என்ன நேமில் வந்து பண்ண போகிறோம்னா டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் டிடக்ஷன். ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா Kaggle API ஓகே. பட் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேட் ஃபார்முக்குள்ளே போயிட்டு இந்த லேட் சப்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த அக்செப்ட் கொடுத்தா தான் நமக்கு என்னென்ன டவுன்லோட் ஆகும். ஸோ இது மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு டவுன்லோட் வந்து ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகுது. ஸ்டேட் ஃபார்ம் டிஸ்ட்ராக்டட் டிரைவர் டிடக்ஷன் ஜிப் ஃபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 GB கிட்ட இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டவுன்லோட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் என்னென்னா வெயிட் பண்ணணும். ஸோ இது டவுன்லோட் ஆகுற வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் வந்து அன்சிப் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்சிப் வந்து ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை வந்து ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்க செல்லு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்குது, இதில் வந்து டெஸ்ட் இருக்குது, ட்ரைன் அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலன்னா டேரெக்டாக இந்த செல்லை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 25 இமேஜஸ் வந்து விஷுவலைசேஷன் வந்து ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டிங் லெஃப்ட்டு, நார்மல் டிரைவிங், ஆப்ரேட்டிங் த ரேடியோ, அதுக்கப்புறம் டெக்ஸ்டிங் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 25 இமேஜஸை விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் த கிளாஸஸ் மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ ட்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸும் 500 இருக்க போகுது. வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து இமேஜஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு கிளாஸஸ்லையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை வந்து நான் ரன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே இருக்கிறது. ஸோ இது அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்து இமேஜஸ் வந்துருக்கு. அதேமாதிரி வேலிடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலைசேஷன் வந்து எக்ஸிக்யூஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் வந்து ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுவாகிடும், அன்கமெண்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இந்த டைம் ஸ்கேல் டேட்டா, வேலிடேஷன் ஸ்கேல் டேட்டா, அந்த லேபிள்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதை லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணலாம், இதை ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரிகளுக்கு ரன் பண்ணிடுறோம். லேபிள் பைனரி சார். இதை ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 0 இருக்குது பார்த்தீங்களா, இதில் எதுனா ஒன்று இருக்கும். ஸோ 1 1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெஸ்டன்ட் 50 அதை நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ கீழே இருக்கிறது ரன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வல்யூஷன் பிளாக்கை ரன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் ரெஸ்டன்ட் 50 அதை ரன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணுறோம், சம்மரி வந்து கெட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த செல்லில் வந்து நான் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஜஸ்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு எபோச்சஸ் மட்டும் ட்ரைன் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து எத்தனை எபோச்சஸ் வேணால் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா 20, 30, 40, 50, 100, 200, 5000. ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 எபோச்சஸ் தான் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாடல் வந்து லோட் பண்ணுவோம்.
லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வெயிட்ஸ் எல்லாமே என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் 50 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம அலோகேட் வந்து பண்ணிடும். அதுக்கப்புறம் மாடல் டாட் ப்ரிடிக்ட் இதுலேருந்து நம்ம வேலிடேஷன் டேட்டா குடுத்து, அந்த ட்ரெயின் மாடலுக்கு நம்ம என்னன்னா குடுத்து, நம்ம வந்து அவுட்புட் வந்து கெட் பண்றோம். ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இது கிளாஸ் நேம்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஆக்சுவல் வந்து குடுக்கணும், ப்ரிடிக்டட் வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் டார்கெட்டோட நேம்ஸ் வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா 92% இருக்கு. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் ஃபிட்டிங்கும் கிடையாது, ஓவர் ஃபிட்டிங்கும் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேட்டா இருக்கு. இதுல 100 டேட்டா. அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டேட்டா வந்து மீன் பண்ணுது அப்படின்றது. அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா 92. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ரோ ஆவரேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டட் ஆவரேஜ். சம் வந்து பண்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸஸோட ப்ரிசிஷன் ரீகால் வந்து இருக்கு. இந்த ப்ரிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மாடலோட அவுட்புட் வந்து குடுத்திருக்கு. அவுட்புட் குடுத்ததுல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா குடுத்திருக்கு அப்படின்றது தான் இந்த ப்ரிசிஷன். ரீகால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல்லேருந்து எந்த அளவுக்கு கரெக்ட்டா வந்து குடுத்திருக்கு அப்படின்றது. F1 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே வந்து ஆவரேஜ் வந்து எடுக்கிறது. லைக் ப்ரிசிஷனுக்கும், ரீகால்க்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா நமக்கு என்னன்னா F1 ஸ்கோர் வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ 2 எபோச்சஸ் வரைக்கும் மாடல் என்ன ரன் ஆயிருந்தது. ஜஸ்ட் வந்து அத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ பத்தி பார்க்க போறோம். இந்த கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேர்ம் இருக்கு. ஸோ என்னென்ன டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ். இதில ட்ரூ பாசிட்டிவ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கோவிட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து குடுக்க போறேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்டா ஒரு பேஷண்ட்ஸோட டேட்டா வந்து குடுக்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கோவிட் இருக்கு. நம்ம ட்ரெய்னர் மாடல் என்ன குடுத்தோம்னா, கோவிட் வந்து குடுத்திருக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூ பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஃபால்ஸ் பாசிட்டிவ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிடே இல்ல. பட் ஆனா நம்ம மாடல் என்ன குடுத்திருக்குன்னா, கோவிட்ன்னு சொல்லிட்டு குடுத்திருக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ். இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல் என்ன குடுத்திருக்குன்னா, நாட் கோவிட்ன்னு சொல்லிட்டு வந்து குடுத்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இந்த ட்ரூ நெகட்டிவ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் இல்ல. நாட் கோவிட் அப்படின்றதுக்கு எடுத்தோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூ நெகட்டிவ். ஸோ இந்த கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ்ல டயகனல்ல இருக்கிறது மட்டும் தான் கரெக்ட்டு. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இந்த இன்கரெக்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரெடிக்டட் இது வந்து இந்த ஆக்சிஸ்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல வந்து பிரெடிக்டடு. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது ஆக்சுவல் டேட்டா. ஸோ அதான் மீன் பண்ணுது. ஸோ இந்த கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, இந்த ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர்ல வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபி டிவைடட் பை டிபி பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். இத போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிசிஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிபி டிவைடட் பை டிபி பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். இத போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகால் வந்து கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, F1 ஸ்கோர் வந்து வேணும்னா, 2 இன்டு ப்ரிசிஷன் இன் ப்ரிசிஷன் இன்டு ரீகால் டிவைடட் பை ப்ரிசிஷன் பிளஸ் ரீகால். இத பிராக்கெட்ல வந்து போட்டுக்கலாம். பாரான்தீசிஸ் பி பிளஸ் ஆர் ப்ரிசிஷன் பிளஸ் ரீகால். ஸோ இது நீங்க போட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலால இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ரீகால் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலிடேஷன் உடைய லாஸ் கிராஃப். ஸோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 எபோச்சஸ் ரன் பண்ணக்குள்ள 2.5ல இருந்து நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிருக்குன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த 10 எபோச்சஸ் வரக்குள்ள. ஸோ அதான் மீன் பண்ணுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க இருக்குன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 0.2 கிட்ட இருக்கு. 2 அக்யூரசியுமே ட்ரைனிங் அக்யூரசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது எபோச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமாயிட்டு என்னன்னா, இந்த ஃபைனல் எபோச்சஸ் வரக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துருச்சு. ஸோ அதான் அது மீன் பண்ணுது. ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, மாடலுக்கு ஒரு இன்புட் டேட்டா குடுத்து நம்ம என்னன்னா பிரெடிக்ட் வந்து பண்ண போறோம். பிரெடிக்ஷன் வந்து இன்ஃபரன்ஸ், சிம்பிள் ப்ரீ ப்ராசஸர். இதுல நம்ம என்னன்னா வித், ஹைட், இன்டர்லாம் குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரீ ப்ராசஸ இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். 128 அதுக்கப்புறம் மாடல் வந்து லோட் பண்றோம். இந்த ட்ரெயின் மாடல். அதுக்கப்புறம் ஒரு இன்புட் இமேஜஸ் குடுக்குறோம். ரீட் பண்றோம். ப்ரீ ப்ராசஸிங் அப்ளை பண்ணிட்டு நார்மலைசேஷன் வந்து பண்றோம். டிவைடட் பை 255. அதுக்கப்புறம் நம்ம பேட்ச் வச்சு ட்ரெயின் பண்ணோம். 16 பேட்ச். ஆனா ஒரு இமேஜஸ் குடுக்கல. ஒரு பேட்ச். அதான் 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் இருக்கும். சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3. அதுக்கப்புறம் வித் அண்ட் ஹைட் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்பீட்டட் எக்ஸ்பேண்ட் டைமென்ஷன். அதுக்கப்புறம் நேமு. ப்ரெடிக்ட் குடுத்ததுக்கப்புறம், இந்த டேட்டாவ ஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறம், அந்த மாடல் நமக்கு என்னன்னா அவுட்புட் வந்து குடுக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து மேக்ஸிமம் கிளாஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட நேம் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்கேலு, சைஸு, அப்புறம் திக்னஸ் எல்லாமே குடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, சிபிடோ கெட் சைஸ குடுத்துட்டு, ரீசைஸ் பண்ணிட்டு நம்ம என்னன்னா, ஜஸ்ட் இந்த சிபிடோ புட் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணி டிஸ்ப்ளே வந்து பண்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் இமேஜஸு.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் 10 எபோச்சஸ் ட்ரைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபோல்டர்லேருந்து இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வீடியோக்காக இது பண்ணுறது. ஸோ நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெய்னர் மாடல். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து டிகின்டர் விண்டோ இருக்கு. அதுல இன்புட் வீடியோ குடுத்து நம்ம என்னன்னா, லைவ் ஸ்ட்ரீம் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதோடைய அவுட்புட் இருக்கு பார்த்தீங்களா, அத நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த சிபி2 லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு பார்த்தீங்களா, அதிலேயே டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, விஎஸ் கோட்ல வந்து நான் ஓப்பன் பண்ண போறேன். சிஎம்டி குடுத்துக்கணும். கோட் ஸ்பேஸ் டாட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் வந்து விஎஸ் கோட்ல வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வீடியோ இருக்கு. 2 இன்புட் வீடியோ இருக்கு. ரெக்யர்மென்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்டன் 50யோட இது இருக்கு. நம்ம கூகுள் கொலாப் நோட்புக்ல இருக்கு பார்த்தீங்களா, அதேதான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட்ஸ் வந்து அலோகேட் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த இதுக்காக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிவி2, ஆ நம்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிகின்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபங்ஷனுமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஃபீல்டு டெலாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் டிகின்டரு, அதுக்கப்புறம் இமேஜ் டிக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக த்ரெட்டிங்கில ரன் பண்ண போறோம் இந்த ஃபங்ஷன. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்னட் 50 இந்த ஃபங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து கெட் வந்து பண்ண போறோம். இன்புட்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, 128, 123 அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து 10 அதுக்கப்புறம் வீடியோ பாத் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ரன்னு. நம்ம ப்ரோகிராம் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, நமக்கு வந்து வீடியோ பாத் வந்து அசைன் ஆயிடும். அப்புறம் ரன்னிங்கும் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸு. நம்ம ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா, ட்ரூ ஆயிடும். கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து நன்னு. அதுக்கப்புறம் மாடல் வெயிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம லோட் பண்ணி, இதுலருந்து இந்த மாடல்க்குள்ள அசைன் வந்து பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் வீடியோ ஃபைல்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபங்ஷனு. இந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் இருக்க ஃபைல வந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பாத் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா நம்ம வந்து நன்னுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த ஒரு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கு அவுட் சைட்ல இருக்கு. ஃபங்ஷனுக்குள்ள நம்ம வந்து அக்சஸ் வந்து பண்ணணும்னா, அது குளோபல் வச்சு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு டயலாக்கு, ஆஸ்க் ஓப்பன் ஃபைலு என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்ல ஓப்பன் பண்ணலான்னா, டாட் எம்பி4, ஏவி இந்த ஃபைல் ஃபார்மேட்ல நம்மனா இன்புட் வீடியோ வந்து குடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பாத்து ட்ரூவா இருந்ததுன்னா, அது ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். என்ன வீடியோ பாத் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ ஃப்ரேமு, குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கு, அதுக்கப்புறம் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து நன்னு சொல்லிட்டு குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லன்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் கேப் டாட் ரீட் குடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் நாட் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸ்டாப் வந்து பண்ணிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஆ டிக்கெட் விண்டோல நம்ம என்னன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். அத டிஸ்ப்ளே பண்றதுக்கான இமேஜஸ் வித் அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, 800, 450 ஜஸ்ட் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சிபி2 ரீசைஸ் வந்து பண்றோம். நம்ம ட்ரெயின் பண்ண பார்த்தீங்கன்னா, அதே தான் இது. மாடல் டாட் பிரெடிக்ட் அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து கிடைக்கும். சிபி2 புட் டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம கன்டினியூஸா நம்ம என்னன்னா அப்டேட் வந்து பண்ண போறோம். ஸோ பிஜிஆர்லேருந்து ஆர்ஜிபி கன்வெர்ட் பண்ணிட்டு, ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, அரே ஃபார்மேட்ல நமக்கு வந்து எடுத்து ஃபில்லோ ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ லேபிளோட கான்ஃபிகர் வந்து செட் பண்ணிட்டு, இது வந்து அப்டேட் ஆயிட்டு தான் ஆயிட்டே இருக்கும். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கேப்ச்சர்லேருந்து ஃப்ரேம் அப்டேட் ஆயிட்டு சிவி2 புட் டெக்ஸ்ட் போட்டு நம்ம என்னன்னா டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம் லைவ் ஸ்ட்ரீமா. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மானிட்டரிங் ஃபங்ஷனு இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்து ட்ரூவா இருந்ததுன்னா, வீடியோ கேப்ச்சர் ஃபங்ஷன்லேருந்து இனிஷியலைசேஷன் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் ஷோ ஃப்ரேம்ன்ற ஃபங்ஷன கால் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் லோட் பண்ணி அந்த வந்து லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, டிடெக்ஷன் வந்து பண்ணும். அப்புறம் வந்து ஸ்டாப் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிகின்டரோட இனிஷியலைசேஷன் தான் பண்ணிட்டோம். டிகே, ரூட்டு, டிரைவர், டிஸ்ட்ராக்ஷன், மானிட்டரிங் சிஸ்டம்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலு. டிகின்டர் விண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1024 600 ரீசைசபிள் வந்து ட்ரூ. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரு. என்ன ஃபாண்ட் நேம்ல இருக்கணும், கலர்ல இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோடைய சைஸ் என்ன எல்லாமே சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோட் புக்கு. இந்த நோட் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேப் எத்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங். ஸோ அதான் அது. அப்புறம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே பண்றதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபைல் வந்து சூஸ் பண்றதுக்கான லேபிள் அந்த இடத்துல இருக்கும். நேமு. அதுக்கப்புறம் பட்டன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கான ஒரு ஃபங்ஷன் தான் இது ஃப்ரேமு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டர் டேப் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் மானிட்டரிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பட்டன் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பட்டன் இருக்கு, ஸ்டாப் பட்டன் வந்து இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த inference.py பைதான் ஃபைல நம்ம எக்ஸிகியூஷன் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினல்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் வந்து பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, pip install -r requirements.txt டேப் கொடுத்தீங்கன்னா வந்துரும். ஸோ இப்போ வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த inference.py பைத்தன் ஃபைல் வச்சு நம்ம என்னன்னா, இன்புட் வீடியோ கொடுத்து மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போறோம். அந்த ட்ரெயினான ரெஸ்டன் 50 அல்காரிதம் வச்சு, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கெட் வந்து பண்ணிக்கிறேன். காப்பி ரிலேட்டிவ் பாத். இதை வந்து கிளியர் கொடுத்துட்றேன். py நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, inference.py பைத்தன் ஃபைலு. என்டர் கொடுத்தீங்கன்னா, நமக்கு டிகிண்டர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வந்து ஆயிடும். இந்த கோடும் ரன் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர்ல இருக்கு பார்த்தீங்களா, டிரைவர் டிஸ்ட்ரக்ஷன் மானிட்டரிங் சிஸ்டம் அங்கேருந்து கொடுத்து மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போறோம். மாடல் வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லோட் வந்து ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லா வச்சுக்கிறேன். சூஸ் ஃபைலு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வீடியோ 1.mp4 சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் இன்ஃபரன்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் மானிட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப் டிரைவிங்ல வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராசஸிங் வந்து ஆயிட்டே இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா ப்ராசஸிங் பண்ணி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கு. சேஃப் டிரைவிங் குடுத்துட்டே இருக்கு. ஸோ சேஃப் டிரைவிங் சொல்லிட்டு தான் குடுத்துருக்கு மாடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, ஆ இன்னொரு வீடியோவ நம்ம என்னன்னா இன்புட்டா வந்து குடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் குடுத்துட்டு ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் டிகிண்டர் விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும். அதில என்ன பண்ணலாம்னா, இந்த செகண்ட் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, இன்புட் வீடியோ 2 அத நம்ம குடுத்து மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன அவுட்புட் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிறேன். சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைலு இன்புட் வீடியோ டாட் MP4 ஸ்டார்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் இன்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டிங் வந்து பண்றாங்க. ஸோ ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டிங் வந்து பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அவுட்புட் வந்து குடுத்துட்டே இருக்கு. டெக்ஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டு. ஸோ இந்த ஃப்ரேம் ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் மானிட்டரிங் சிஸ்டம் உடைய ப்ராஜெக்ட்டோட அவுட்புட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டோட கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளை பண்ணி அத வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து குடுக்குறேன். ஸோ தேங்க் யூ.